எருசலேம் ஜெபசபை பிள்ளைகளுக்கும் இதை காண்கிற அருமையான தேவ பிள்ளைகளுக்கும் இந்த யூடியூப் மூலமாக, ஆன்லைன் மூலமாக, இந்த டிவி மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலையும் என் சோத்திரத்தையும் தெரிவிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவார். ஆகஸ்ட் மாதம் 3வது ஞாயிற்றுக்கிழமை இந்த 16ஆம் தேதி உங்களுக்காக ஒரு ரத்தின சுருக்கமான தேவ செய்தியை பேசி இந்த ஆன்லைன் மூலமாக உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் வீடுகளில் இருக்கும் பொழுதே இந்த செய்தி கேட்கும்படி தேவன் உங்களுக்கு கிருபை தருவாராக. நேரடியாக தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய சபைக்காக தேவன் கொடுத்த வார்த்தை நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். பராக்கிரமசாலிகள் ஐஸ்வர்யத்தை காப்பார்கள். அந்த கீழ் பாகத்தில் போடப்பட்டிருக்கிறது, பராக்கிரமசாலிகள் ஐஸ்வர்யத்தை காப்பார்கள். நம்மை நம்பி கொடுத்திருக்கிற ஐஸ்வர்யத்தை, நாம் சம்பாதிக்கக்கூடிய பலனையும் ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறது கர்த்தர். நமக்கு கொடுக்கிற இந்த ஐஸ்வர்யத்தை காப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு தேவ செய்தியுடைய தலைப்பு பராக்கிரமசாலிகள் ஐஸ்வர்யத்தை காப்பார்கள். ஒரு சுருக்கமாய் சொல்வேன் என்னன்னா, ஐஸ்வர்யத்தை காப்பார்கள். யார் கர்த்தர் கொடுத்த ஐஸ்வர்யத்தை காப்பார்கள்? இன்னைக்கு கர்த்தர் நமக்கு பிள்ளைகளே நமக்கு ஒரு செல்வங்கள் தானே. நமக்கு பிள்ளை செல்வங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பிள்ளைகளே நமக்கு ஒரு ஐஸ்வர்யம். அவர்களை கூட நாம் காக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தம். தேவனே பராக்கிரமசாலிகளை தெரிந்து கொண்டிருக்கிறார். தேவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சவுல் எனப்பட்ட ராஜா பராக்கிரமசாலியும் சௌந்தரியம் உள்ளவனாய் காணப்பட்டான். தேவன் தெரிந்து கொண்டார். கிதியோன் எனப்பட்டவனை பார்த்து தூதன் சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாராக. இப்படி பல பராக்கிரமசாலிகளை தேவனே தெரிந்து கொண்டார். ஆனால் இன்றைக்கு இந்த பராக்கிரமசாலியை குறித்து தியானிக்கவில்லை. வசனம் சொல்கிறது, தெரிந்து கொள்ளப்பட்ட பராக்கிரமசாலிகள் ஐஸ்வர்யத்தை காப்பார்கள். உனக்கு கர்த்தர் சம்பாதிக்க கிருபை கொடுத்திருக்கிறார், சம்பளத்தை வாங்க கிருபை கொடுத்திருக்கிறார். அந்த சம்பளத்தை எப்படி செலவு பண்ண வேண்டும், எப்படி அந்த ஐஸ்வர்யத்தை வருமானத்தை காக்க வேண்டும். ஊதாரியாய் கொடுத்த மாத்து சில பேரை சொல்லி இருக்கிறேன், அவங்க 1 லட்சம் ரூபாய் கொடுத்தா ஒரு வாரத்திற்கு காலிப்படுத்தி நிற்பாங்க. அப்படிப்பட்ட ஊதாரிகள் உண்டு. எப்படி பணத்தை வந்த மாத்திரத்தில் சம்பளம் வாங்கி உடனே 5வது நாளே காலி. ஆனா அது ஒரு சாபமாய் மாறிவிடும். வசனம் வேதம் எழுதப்பட்டிருக்கிறது, பராக்கிரமசாலிகள் ஐஸ்வர்யத்தை காப்பார்கள். என்ன பார்த்து இன்னத்தை வாரி போறோம், நம்ம இன்னத்தை சேர்த்து வைக்க போறோம். சேர்த்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனா நீ காத்துக்கொள்ள வேண்டும். உனக்கும் உன் குடும்பத்துக்கும் உன் பிள்ளைகளுக்கு போதுமானதை நீ தான் காத்துக்கொள்ள வேண்டும். நீ அதை அப்படி காத்துக்கொள்வாயானால் கர்த்தர் மகிமைப்படுவார், உன்னையும் கர்த்தர் மேன்மைப்படுத்துவார்.
வசனம் சொல்கிறது பாருங்கள். ஓசியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எப்ராயிம் ஓசியா 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எப்ராயிம் நான் ஐஸ்வர்யவானானேன், ஐஸ்வர்யவானன் ஆனேன், நான் பொருளை சம்பாதித்தேன், நான் பிரயாசப்பட்டு தேடின எல்லாவற்றிலும் பாவமாகிய அக்கிரமம் என்னிடத்தில் கண்டுபிடிக்கப்படுவதில்லை. கவனிங்கள், நான் ஐஸ்வர்யத்தை பொருளை சம்பாதித்தேன், பணத்தை சம்பாதித்தேன், ஆனால் அந்த பணம் எனக்கு அக்கிரமத்தையோ பாவத்தையோ நான் சுமத்திக் கொள்ளவில்லை. பணம் தேவை, ஐஸ்வர்யம் தேவை, ஆனா பண ஆசையோ எல்லாவற்றுக்கும் தீமையாயிருக்கிறது, எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. ஆகையினாலே சகேரியாவின் புஸ்தகத்திலே கூட ஒரு வார்த்தை இருக்கிறது பாருங்கள். சகேரியா 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவைகளை உடையவர்கள், சகேரியா 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவைகளை உடையவர்கள் அவைகளை கொன்று போட்டு தங்களுக்கு குற்றமில்லை என்று எண்ணுகிறார்கள். அவைகளை விற்கிறவர்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாங்கள் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் ஆனோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாங்கள் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் ஆனோம். கர்த்தருக்கு பராக்கிரமசாலியை நம்பி எங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்தார். ஐஸ்வர்யம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தவும், கர்த்தர் கொடுத்த ஐஸ்வர்யத்தை காக்கவும் இன்றைக்கு வேதம் நமக்கு எச்சரிக்கை கொடுக்கிறது. அண்ணன் தேவ பிள்ளையே, இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உனக்கு சில ஐஸ்வர்யங்களை கொடுப்பதற்கு அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். இதுவரைக்கும் நீ எப்படி உதவி இருந்தாயோ, ஆனா இன்றையிலிருந்து நீ பெற்றுக்கொள்ள போகிற ஐஸ்வர்யத்தை நீ காத்துக் கொள்வதற்கு நீ ஆயத்தமாயிரு, நீ தகுதியாயிரு, அதுக்கேற்ற பாத்திரமாயிரு. கர்த்தர் உன்னை நம்பி ஐஸ்வர்யம் கொடுப்பவராக இருக்கிறார். 10 தாளந்து கொடுத்தவனுக்கு இன்னும் 10, 5 தாளந்து கொடுத்தவனுக்கு இன்னும் 5, 2 தாளந்து கொடுத்தவனுக்கு இன்னும் 2, 1 தாளந்து கொடுத்தவனுக்கு இருந்ததும் பிடுங்கப்பட்டு உள்ளவனுக்கு கொடுக்கப்பட்டது. ஆகையினால் கர்த்தர் உனக்கு கொடுக்கிறத நீ காப்பாற்றிக் கொள்வாயானால், காத்துக் கொள்வாயானால் நீ பாக்கியவான், நீ பாக்கியவான். இன்றைக்கு பராக்கிரமசாலிகள் ஐஸ்வர்யத்தை காப்பார்கள். எப்படிப்பட்ட ஐஸ்வர்யத்தை யார் காத்துக் கொண்டார்கள் அல்லது யார் காத்துக் கொள்வார்கள், யாருக்கு இந்த ஐஸ்வர்யத்தை கர்த்தர் கொடுத்தார் என்று வேதம் சொல்கிறது. முதலாவதாக கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். புறஜாதிகளுக்குள்ளே விளங்கின ரகசியத்துள்ள ஐஸ்வர்யம், மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று, மகிமையின் ஐஸ்வர்யம். பராக்கிரமசாலிகளோ மகிமையின் ஐஸ்வர்யத்தை காப்பார்கள், மகிமையின் ஐஸ்வர்யத்தை காப்பார்கள். யாருக்கு அது கொடுக்கப்பட்டது மகிமையின் ஐஸ்வர்யம்? எதற்காக கொடுக்கப்பட்டது இந்த மகிமையின் ஐஸ்வர்யம்? ரோமரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ரோமர் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். மகிமைக்காக எத்தனை மாற்றின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினை பாத்திரங்கள் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோடு பொறுமையா இருந்தாரானால்.
கவனியுங்கள். இந்த மகிமையின் ஐஸ்வர்யம் கிருபை, தாழ்மை, பொறுமை இப்படியெல்லாம் சொல்லிக் கொண்டு வந்து அந்த ரோமர் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை எப்படி முடியுது பாருங்கள். ரோமர் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பனராயிருக்கிறார். தொழுது கொள்கிற யாவருக்கும் மகிமையின் ஐஸ்வர்யத்தை கொண்டு அவரை தொழுது கொள்ளத்தான் ஓடோடி வருகிறோம். சபை பூட்டி கிடக்கிறதே, தொழுது கொள்ள முடியவில்லையே. நீங்கள் வீடுகளிலே தொழுது கொண்டாலும் ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு, தேவனை தொழுது கொள்கிற பிள்ளைகளுக்கு மகிமையின் ஐஸ்வர்யத்தை நம்பிக்கொண்டு, மகிமையின் ஐஸ்வர்யமா, மகிமைக்குரிய ஐஸ்வர்யமால நிறையப்பட்ட ஒரு ஐஸ்வர்யத்தை அவரை தொழுது கொள்கிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். அதை மகிமையின் ஐஸ்வர்யத்தை நீ பெற்றுக்கொள்ள நீ எப்பொழுது கர்த்தரை தொழுது, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தொழுது கொள். தொழுகக்கூடிய நேரத்தை நீ கடைப்பிடி. நேரமில்லை என்று சொல்லாதே, இடமில்லை என்று சொல்லாதே, நேரத்தை ஒழுங்குபடுத்திக்கொள். சில பேர் சொல்வார்கள், பாஸ்டர்களுக்கு இடமே இல்லை, பாஸ்டர் ஆண்டவரை ஆராதிக்க, தொழுது கொள்ள, ஜெபம் பண்ண, ஒரே ரூமு, நாங்க என்ன பண்ண முடியும், ஒரே பிரச்சனையா இருக்கு, இங்க பக்கம் சாமா அங்க பக்கம் ஒன்னும் பண்ண முடியலையே. நான் வசனம் சொல்றது 4 மூலை இருக்குது, மூலை ஒரு மூலை நீ தெரிந்து கொள், அந்த மூலையில நீ ஜெபம் பண்ண, அது அதுதான் உனக்கு தொழுகை ஸ்தலம், அதுதான் உனக்கு ஒரு தொழுகிற இடமா இருக்கட்டும். தொழுது கொள்ளப்பட்டவர்களுக்கு மகிமையின் ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார். மகளே, மகனே, இதை பார்த்து கொண்டிருக்கிறவனை பார்த்து கேட்கிறார் கர்த்தர், இந்த மகிமையின் ஐஸ்வர்யத்தை உனக்கு நான் கொடுக்க சித்தம் கொண்டிருக்கிறேன், நீ அதை பெற்றுக் கொள்வதற்கு என்னை நீ தொழுது கொள். எங்கு பிதாவை தொழுது கொள்ளும் காலம் இது. வீடுகளிலே, வாசல்களிலே, தெருக்களிலே, மூளை முடுக்குகளிலே எங்கும் தொழுது கொள்ளலாம். ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்கிற காலம் இது. ஆகையினாலே பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. ஆகையினால் தொழுது கொள்ளுகிறவர்களுக்கு மகிமையின் ஐஸ்வர்யத்தை தேவன் கொடுக்கிறபடியினாலே அதை நீங்கள் காத்துக்கொள்ள ஆயத்தமாயிருங்கள். நான் நினைக்கிறேன், அவரை தொழுது கொள்ளதான் ஓடோடி வந்திருக்கிறோம். தொழுது கொள்கிற நமக்கு மகிமையின் ஐஸ்வர்யத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அதை காத்துக்கொள்ள நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, கர்த்தரை தொழுது கொள். இரண்டாவதாக எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தை, கிருபையின் ஐஸ்வர்யம், எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே, கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. கிருபையின் ஐஸ்வர்யம், ஐஸ்வர்யமா, கிருபைங்கிற ஐஸ்வர்யம் நமக்கு. கிருபை இன்னைக்கு உண்மையாகவே நம் ஜீவனோடு இருப்பது கர்த்தருடைய கிருபையே. நம் நிறுவனமாகாது இருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபையே. ஆகையினாலே இந்த கிருபையின் ஐஸ்வர்யத்தை தேவன் யாருக்கு கொடுக்கிறார் பாருங்கள். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பரிசுத்தவான்கள் எல்லாரிலும், எபேசியர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான், சிறியவனாகிய நான் கிறிஸ்துவினுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை புற ஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கிறதற்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. கிருபையின் ஐஸ்வர்யம் எனக்கு அளிக்கப்பட்டது.
எல்லாரை பார்க்கிறோம் நான் சிறியவனப்பா. தாழ்மை உள்ளவனுக்கு, தன்னை தாழ்த்துகிறவனுக்கு நான் ரொம்ப பெரிய ஆள் என்று காட்டிக் கொள்வதற்கல்ல, எல்லாரை பார்க்கிறோம் நான் சிறியவன், நான் வெறுமையாக்கப்பட்டவன், ஒன்றுக்கு உதவாதவன், எனக்கு ஒன்றும் இல்லை. தன்னை தாழ்த்துகிறவன் தான் தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை. அப்ப இந்த கிருபையின் ஐஸ்வர்யத்தை தேவன் யாருக்கு கொடுக்கிறார் என்றால் தாழ்மை. உன்னை எதுவரைக்கும் தாழ்த்த மனதில்லாதிருப்பார். மகளே, இதை கேட்கிற மகனே, கர்த்தருடைய சிறுமை கண்ணோக்கி பார்த்து உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார். சில கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதற்காக இந்த கிருபை பெற்றுக்கொண்டு என்னோட என்னை பார்த்தவர் யாரும் இல்லை என்று, எல்லாமே எனக்கு தெரியும் என்று நீ பெருமை பாராட்டாதே. ஒரு சமயம் நீ பெருமை பாராட்டுவாயானால் இந்த கிருபையின் ஐஸ்வர்யம் உன்னை விட்டு விலகிறது என்கிறதை நீ அறிந்து கொள். நீ பராக்கிரமசாலி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உன்னோடு இருக்கிறபடினால்தான் இந்த கிருபையின் ஐஸ்வர்யத்தை கர்த்தருக்கு கொடுத்திருக்கிறார். இந்த கிருபையின் ஐஸ்வர்யத்தை நீ காத்துக்கொள்ள ஜாக்கிரதையாயிரு, எச்சரிக்கையாயிரு, பயபக்தியாயிரு, பரிசுத்தமாயிரு, எல்லாவற்றுக்கும் மேலால் தாழ்மையாயிரு. பராக்கிரமசாலிகள் ஐஸ்வர்யத்தை காப்பார்கள். வந்த ஐஸ்வர்யம் ஒருவேளை சிவப்பான கூழுக்காக சேஷ்டபுத்திர பாகத்தையே அலட்சியம் பண்ணினான் என்று ஏசாவை குறித்து சொல்லப்பட்டது. நான் சேஷ்டபுத்திர பாகத்துக்கு காரணக்கர்த்தர், அவன் ஆண்டு அனுபவிக்க வேண்டியவன், மூத்தவன் சகலத்தை அனுபவிக்க வேண்டும். ஆனா வந்ததை காத்துக்கொள்ளாமல் புறமே தள்ளிப்பட்டான். வசனம் சொல்கிறது, மாயையை பற்றிக் கொள்கிறவர்கள் தங்களுக்கு ஒரு கிருபையை போக்கடிக்கிறார்கள். உனக்கு கிருபை கர்த்தர் கொடுக்கிறார், கிருபையின் ஐஸ்வர்யத்தை கர்த்தர் கொடுக்கிறார். நீ பெற்றுக்கொள்கிற ஒவ்வொரு வருமானம் சொல்லணும், கர்த்தர் கொடுத்த கிருபை. கர்த்தர் சம்பாதிக்க கிருபை கொடுத்தார். என் கடன் சம்பாதித்து கொடுக்க வைத்தார். என் பிள்ளை கொடுக்க வச்சிருக்கிறார். எனக்கு அரசாங்கம் பிச்சை கொடுக்கிறது. எல்லாம் கர்த்தருடைய கிருபை. கிருபையே நீ சார்ந்திருப்பாயனா அந்த ஐஸ்வர்யத்தை நான் அனுபவிக்க கர்த்தருக்கு கிருபை. அதை விட்டுட்டு ஒரு அம்மா சொன்னார்கள், ஒரு நாள் இந்த மாதிரி எனக்கு பென்ஷன் ரொம்ப நாளா 2-3 மாசமா வரல, அதுக்காக ஜெபம் பண்ணது ஒரு முறை இன்டர்னு சொல்லி ஜெபிச்சினார்கள். அப்ப அவர்கள் ஜெபித்தார்கள், பிரதர் எங்க புருஷனுடைய பென்ஷனுக்கு வரவே இல்லை, 3 மாசம் ஆயிடுச்சு, 4 மாசம் ஆயிடுச்சு, இன்னும் வரல. உடனே ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணேன், ஞாயிற்றுக்கிழமை ஜெபம் பண்ணி திங்கக்கிழமை வந்துருச்சு. அப்போ அவங்க பொண்ணும் அவங்க பையனும் பக்கத்துல இருந்தா, என்னம்மா நேற்று நம்ம ஜெபம் பண்ண பிரதர்கிட்ட சொல்லி பிச்சர் ஆட போடா, அது எனக்கு பென்ஷன் வர எனக்கு நல்லா தெரியும். அவர் ஜெபம் பண்ணியா வந்துச்சு, கவர்மெண்ட் தானே கொடுக்குது. அப்ப நீ யாரு எதுவுமே கண் வச்ச அரசு, அப்போ உன் புருஷோட பென்ஷன் எப்படி வந்துடும்? அது அல்ல, கர்த்தருக்கு கிருபைக்கா. ஆனா அந்த பிச்சை கையில 4 மாசம் வாங்கினாலும் பஞ்சா பார்த்து போயிடுச்சு. அவ்வளவுதான். எப்படி இருக்கும்? நீ கிருபை சார்ந்துக்கிறியே, எதை சார்ந்த? அரசாங்கம் கொடுத்துரும், வந்தாலும் மொத்தமா வந்துடும், மொத்தமா வந்தாலும் பறந்தே போயிடுச்சு. என்ன செய்யும்? அதே பிள்ளையே, எது நமக்கு கிடைத்தாலும் கர்த்தருடைய கிருபை, யார் மூலமா கிடைத்தாலும் கர்த்தருடைய கிருபை. இந்த கிருபையின் ஐஸ்வர்யத்தை கர்த்தருக்கு கொடுத்திருக்கிறார். இதை நான் காத்துக்கொள்ள அண்ணனுக்கு தாழ்வை தாங்கப்பா. பெருமையான சிந்தை கூட வந்துடக்கூடாது, பெருமையான பேச்சு கூட வந்துடக்கூடாது. இது நான் சம்பாதித்த பணம், நான் எப்படி செலவு பண்ணேன். நீ சம்பாதிக்க கர்த்தருக்கு கிருபை கொடுத்திருக்காரு. ஒரு நோயா பட்டு நீ சம்பாதிச்சிருக்க முடியுமா? நீ ஒரு நொண்டியா இந்த விஜயபாத்தியமா கூப்பிட்டு வேலை வைப்பாமா? நம்ம கை நொண்டிய கால் நொண்டிய வந்துச்சு கூப்பிடுவாளா? இன்னைக்கு ஐயோ நீதான் வரணும், நீதான் வரணும், நீதான் வரணும். உனக்கு கார் அனுப்புற, ஆட்டோ அனுப்புற, நீ ஒரு 10 நாள் ஜுரமா பட, ஐயோ கொரோனா அவனுக்கு கூப்பிட. அப்பேற்பட்ட முதலாளி பொம்பளைங்க இருக்கிறாங்க. ஆனா கர்த்தருடைய கிருபையினாலே சம்பாதிக்க கர்த்தருக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். அந்த கிருபை நீ பெற்றுக்கொள். எஜமாத்தி பொய்க்காரி, அவன் நம்பாதீங்க. அவன்
எஜமான நம்பாதே. வேஷம் விட்டு பலன் இருக்கிற வரைக்கும் தான் புரிஞ்சு எடுப்பாங்க. பலன் போயிடுச்சு, செருப்பை கைக்கிட்டோமா கைக்கு வச்சுட்டு போயிடுவாங்க. அவ்வளவுதான். தேவ பிள்ளைகளே, இந்த கிருபையின் ஐஸ்வர்யத்தை நம்மை நம்பி கர்த்தர் கொடுத்திருக்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபையின் ஐஸ்வர்யம். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நீ தாழ்மையை பெற்றுக்கொண்டு இந்த கிருபையின் ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள். மூன்றாவதா ரோமர் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். தேவனுடைய ஐஸ்வர்யம். ரோமர் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். தேவனுடைய ஐஸ்வர்யம். தேவனுடைய ஐஸ்வர்யம். யாருடைய ஐஸ்வர்யம்? வெள்ளி மின்னுடையது, பொன்னு மின்னுடையது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். தேவன் நமக்கு கொடுத்த ஐஸ்வர்யம் இது. தேவனுடைய ஐஸ்வர்யத்தை நம்ம நம்பி கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த ஐஸ்வர்யத்தை நாம் எப்படி அனுபவிக்க வேண்டும், யாருக்கு இதை கர்த்தர் நம்பி கொடுத்தார் என்று வசனம் சொல்கிறது பாருங்கள். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கர்த்தரின் ஆசீர்வாதமே தேவனுடைய ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு வேதனையை கூட்ட மாட்டான். அப்ப வேதனை இருக்கிறது. வேதனை ஒரு பக்கம் இருந்தாலும் மேல மேல வேதனை கூட்ட மாட்டான். வேதனை இருக்குது, வேதனை இல்ல, வேதனைப்பா, சோதனைப்பா, போராட்டாண்டவரே, இந்த பாடு எனக்கு போதும் ஆண்டவர். அப்பப்பா, எனக்கு இந்த ஆண்டவரே தேவையில்லை, போதும், இந்த சோதனையே எனக்கு போதும். ஆண்டவர்கிட்ட போய் என்னத்தை கண்ட, இன்னமா நீ காணல, எல்லாம் தான் கர்த்தருக்கு கொடுத்தாரு, நீ காத்துக்கொள்ள, அவ்வளவுதான் வித்தியாசம். கர்த்தரை நம்பி கொடுத்தாரு, கொடுத்தது நீ காத்துக்கொள்ள, ஆண்டவர் மேல போய் சொல்ல முடியுமா? இன்னைக்கு இவ்வளவு பலனை கொடுத்திருக்கிறாரே, அதுவே எவ்வளவு இறக்கையுடைய கிருபை. அவன் வேலைக்கு போக முடியாம நோஞ்சானா இருக்கிறான், சோம்பேறியா இருக்கிறான், நல்ல திரகாத்திரமா பலன் இருந்தோம் எது நேரம் படுத்தினே இருக்கிறாங்க. இந்த வேலை இருந்தா இன்னொரு வேலை கட்சி ஒரு நாளாவது கிடைக்கணும், இன்னொரு வேலை கட்சி ஒரு நாளாவது கிடைக்குமே, இப்படிலாம் நம்ம உள்ள துடிக்குது இல்ல, நம்ம என்ன எப்படி ஓடுது. அப்ப தேவன் நமக்கு இவ்வளவு கிருபை கொடுத்திருக்கிறாரு, இவ்வளவு உற்சாகம் கொடுத்திருக்கிறாரு, இவ்வளவு பாடுகள் மத்தியிலேயும் இந்த ஐக்கியத்தை சபைக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். நான் சொல்கிறேன், வேதனை சகிக்கிறவர்களுக்கு வேதனை கூட்ட மாட்டார் என்றால் இருக்கிற வேதனையோடு கூட்ட மாட்டார். வேதனை இருந்துதான் இருக்குது, போயிடுச்சா போயிடலாம், ஒரே வேதனை. என்ன செய்யப்படுறது தெரியல, ஏது செய்யப்படுது. இன்னைக்கு எல்லாருடைய பணத்தையும் அரசாங்கம் கட்டி போட்டது போல அப்படியே கட்டி போட்டு. இப்ப புதுசா பார்த்தீங்களா, யாராவது 1 லட்சம் ரூபாய் நகை வாங்கினா வரிக்கு சீட்டு வந்துருமா? ஒரு லட்சம் நகை எவ்வளவு 2,000 வாங்க முடியாது. என்னென்ன ஜனங்களை ஒடுக்கணுமோ ஒடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஆனா கர்த்தரோ தேவனுடைய ஐஸ்வர்யத்தை வேதனை சகிக்கிறவர்களுக்கு கர்த்தர் கேட்டு வருது. பிள்ளையே, இந்த லாக்டவுன் மத்தியிலையும் உன் கையில ஒண்ணுமே இல்லாத சூழ்நிலையோ வேதனைப்பட்ட உனக்கு, வேதனை சகித்த உனக்கு, பாடுகள்பட்ட உனக்கு தேவனுடைய ஐஸ்வர்யத்தை கர்த்தர் பாடுபடுகிறவர்களுக்கு அல்லது வேதனை சகிக்கிறவர்களுக்கு, இந்த துன்பத்தை அனுபவிக்கிறவர்களுக்கு தேவனுடைய ஐஸ்வர்யம் கொடுக்கப்படுகிறது. தேவனுடைய ஐஸ்வர்யத்தை காத்துக்கொள் மகளே. இந்த வேதனை நிறைந்த காலத்தில் தான் கர்த்தருக்கு ஒவ்வொரு பொருளை கர்த்தர் கொடுக்கிறார், ஒவ்வொரு ஆசத்தை கொடுக்கிறார், புது புது பொருளை கர்த்தர் வாங்க வைக்கிறார், புது புது ஆசனை கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார். உன் வீட்டுக்குள்ள ஒரு புது புது பொருள் வந்து கொண்டிருக்கிறது. காரணம், நீ வேதனை சகித்த மகள், பாடுபட்டவள், பாடுபட்டவன். உங்களுடைய வேதனை கர்த்தர் அறிந்தார். இவ்வளவு வேதனையோடு கூட இனி வேதனை கூட்ட மாட்டார். கர்த்தரின் ஆசீர்வாதமோ ஐஸ்வர்யத்தை கொடுத்து கொண்டிருக்கவே தவிர வேதனை கூட்டவே மாட்டார். வேதனை சகிக்கிறவர்களுக்கு தேவனுடைய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். இந்த ஆசீர்வாதத்தை
நீ காத்துக்கொள்ள கர்த்தர் தெரிவிக்கிறது. நான்காவதா யாக்கோபின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். என் பிரியமான சகோதரரே, யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். என் பிரியமான சகோதரரே, கேளுங்கள். கேளுங்கள். தேவன் இவ்வுலகத்தில் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யங்களாகவும், எப்படியா? விசுவாசத்தில் ஐஸ்வர்யம். விசுவாசத்தின் ஐஸ்வர்யம், மகிமையின் ஐஸ்வர்யம், கிருபையின் ஐஸ்வர்யம், தேவனுடைய ஐஸ்வர்யம், விசுவாசத்தின் ஐஸ்வர்யம். காரணம், பராக்கிரமசாலிகள் இந்த விசுவாசத்தின் ஐஸ்வர்யத்தை காப்பார்கள். விசுவாசம்தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். கர்த்தர் நமக்கு அசைக்க முடியாத ஒரு விசுவாசத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் அவர் மேல நம்பிக்கையா இருக்கு. அவர் என்ன என்னுடைய வாழ்க்கையில் அனுமதித்தாலும் அவரையே தான் நம்பினேன். இந்த விசுவாசத்தின் ஐஸ்வர்யத்தை தேவன் யாருக்கு கொடுக்கிறார் பாருங்கள். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 12-13. 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 12-13. ஐஸ்வர்யமும் கனமும் ஆண்டவரே எங்கிருந்து வருகிறது? உண்மைதானப்ப நாங்க நம்பி இருக்கிறோம், உண்மைக்கான விசுவாசம் வைத்திருக்கிறோம், வேற யாரும் இல்ல. உம்மிடத்திலிருந்து வருகிறது. தேவரி எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் உண்டு, மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் ஆகும். இப்பொழுது கவனிங்கள் ஆண்டவரே, இந்த நாள் விசுவாசத்தோடு உம்மிடத்தில் இருக்கிற ஐஸ்வர்யத்தை பெற்றுக் கொள்கிறதுனாலே இப்பொழுது எங்கள் தேவனே உமக்கு எதை செலுத்துகிறோம்? ஸ்தோத்திரம் செலுத்தி நாமத்தை துதிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். எங்களை ஐஸ்வர்யமாய் மாற்றினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு துதிக்கிறோம் ஆண்டவரே. துதியையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்திக் கொண்டே இரு. துதிக்க துதிக்க, ஸ்தோத்திரிக்க ஸ்தோத்திரிக்க விசுவாசத்தின் ஐஸ்வர்யம் நமக்குள்ளே உறுதிப்படும். கர்த்தர் செய்வார், கர்த்தர் கொடுப்பார், கர்த்தர் நிறைவேற்றுவார். எனக்கு செய்யாமல் வேற யாருக்கு கர்த்தர் செய்வார்? அவங்களுக்கு செய்வது அவங்களுக்கு கொடுக்க, எனக்கு கொடுக்க மாட்டாரா? விசுவாசம் ஐஸ்வர்யம் உறுதியா இருப்பதற்கு ஒரு காரணம் துதியும் சோத்திரமும் பெருகிக் கொண்டே. எதுக்கெடுத்தாலும் எதுக்கெடுத்தாலும் துதி சோத்திரம். நடக்க நினைச்சிடும், நடக்காம சோத்திரம். சோத்திரம் கிடைக்க நினைப்போம், கிடைக்காது சோத்திரம். இதை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். என் பிள்ளை பெற்று கொள்ளாததையும் பெற்றுக் கொண்டது கூட சோத்திரம் பண்ணி கொண்டிருக்கிறானே. ஆகையினாலே இந்த விசுவாசத்தின் ஐஸ்வர்யத்தை துதிக்கிறதுக்கு கர்த்தர் நீ இதை காத்துக்கொள். நீ துதிக்க 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 உன்னையும் அறியாமல் ஒரு விசுவாசம் வளர்ந்து கொண்டு, உன்னையும் அறியாமல் ஒரு விசுவாச வாழ்க்கை உனக்குள்ளே கிரியை செய்து கொண்டே இருக்கும். இன்னைக்கு எத்தனையோ பின்னலாக தேவனை மறுதளிக்கிறார். ஏன் சபை பூட்டி இருக்கிறது? ஏன் ஊழியரை கர்த்தர் கைவிட்டுட்டாரு? அப்போ இந்த கேட்க நம்ம என்ன பதில் சொல்ல முடியும்? ஒன்னும் சொல்ல முடியாது. கர்த்தருடைய சாத்தினாலும் சோத்திரம், சாத்தாவிட்டாலும் சோத்திரம், ஆராதித்தாலும் சோத்திரம், ஆராதிக்கப்பட்டாலும் சோத்திரம். எந்த நிலைமையிலையும் நம்ம துதித்துக் கொண்டுதான் இருக்கோம். இந்த சந்தர்ப்பத்திலே இப்படி ஒரு யூடியூப் வர நம்ம நினைச்சே பார்க்கலையே. ஆன்லைன் மூலமா செய்தி போக நினைக்கவே இல்லையே. ஆன்லைன் பகிர்றதுக்காக ஆண்டவருக்கு சோத்திரம். ஆண்டவரே, சபையே மூடி இருந்தாலும் சபை அறைக்குள்ளே மறைந்து வெளிப்படுத்தின செய்தி
உலகம் எங்கும் போய் கொண்டிருக்கிறது. இதெல்லாம் ஒரு பெரிய பாக்கியம். இதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணாங்க. சபை கூட்டத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணாங்க. இது பிரசங்கம் வெளியே போகிறதே நமக்கு ஸ்தோத்திரம் மாட்டாங்க. விசுவாசம் அசைக்கப்படாமல் இருக்கிறது. விசுவாசத்தின் ஐஸ்வர்யம் துதிக்கிறது. கடைசியா 2 நாளாகமம் பழைய ஏற்பாட்டில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். மிகுதியான ஐஸ்வர்யம். 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். மிகுதியான ஐஸ்வர்யமும் உண்டாயிருந்தது. வெள்ளியும் பொன்னும் ரத்தினங்களும் வினோதமான ஆபரணங்களும் கவனியுங்கள், மிகுதியான ஐஸ்வர்யம். இந்த எசேக்கியாவுக்கே வினோதமான ஆபரணங்கள், புது புது பேச்சனான நகைகள், புது புது வித்தியாசப்பட்ட வினோதமான காரியங்கள் எல்லாம் புது புதுசா இருக்கிறது. வினோதமான ஐஸ்வர்யம், ஆச்சரியமா இருக்கிறது. யாருக்கு கொடுத்தா? இந்த எசேக்கியா. ஏன் இந்த எசேக்கியாவுக்கு தேவன் கொடுத்தாரு பார்த்து, இதே 2 நாளாகமம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 4ஆம் வசனம். யோசபாத்துக்கு மிகுந்த ஐஸ்வர்யமும் இருந்தது. சில வருஷங்கள் சென்ற பின்பு சமாரியாவில் இருக்கிற ஆகாபிடத்துக்கு போனான். அப்பொழுது ஆகாப் அவனுக்கு அவனோடு இருக்கிற ஜனத்திற்கு அநேக மாடு மாடுகளை அடிப்பித்து கீழையாத்திலுள்ள ராமோத்திற்கு வரும்படி அவனை ஏவினான். பின்னும் யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து கர்த்தருடைய வார்த்தையை இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு எசேக்கியாவும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். யோசபாத் ராஜாவும் கர்த்தருடைய வார்த்தையை விசாரிக்க, கர்த்தருடைய வார்த்தையை கேட்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிற ஒவ்வொருவருக்கும் மிகுதியான ஐஸ்வர்யத்தை கர்த்தர். மிகுதியான ஐஸ்வர்யத்தை யாரை நம்பி கர்த்தர் கொடுக்கிறார் என்றால் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறார். இன்னைக்கு நீ கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற அப்படின்னால்தான் உட்கார்ந்து கேட்கிறார். ஐயோ, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆச்சே, இன்றைக்கு தேவனுடைய செய்தி வருமே என்று கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற உனக்கு மிகுதியான ஐஸ்வர்யத்தை தேவன் கொடுக்கவராக இருக்கிறார். அதை காத்துக்கொள்ள எப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவர்களுக்கு மிகுதியான ஐஸ்வர்யத்தை நான் முடித்து விடுகிறேன். பராக்கிரமசாலிகள் ஐஸ்வர்யத்தை காப்பார்கள். எப்படிப்பட்ட ஐஸ்வர்யத்தை காப்பார்கள்? மகிமையின் ஐஸ்வர்யம், கிருபையின் ஐஸ்வர்யத்தை காப்பார்கள், தேவனுடைய ஐஸ்வர்யத்தை காப்பார்கள், விசுவாசத்தின் ஐஸ்வர்யத்தை காப்பார்கள், பராக்கிரமசாலி. கர்த்தர் நம்மை நம்பி ஒப்பு கொடுத்திருக்கிற ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ள நம்ம ஆயத்தமாயிருக்கிறோம். இன்றைக்கும் பிறநாள் பிள்ளைகளுக்காக, திருமண தம்பதிகளுக்காகவும், இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளுக்காக, பியூட்டி மூலமாக, ஆன்லைன் மூலமாக, டிவி மூலமாக தேவனை பார்க்க வைக்கிறாரே, பேஸ்புக் மூலமாக, இன்னும் புது புது கண்டுபிடிப்பு மூலமாக இந்த செய்தி பார்க்கிறார் என்று கேள்விப்பட்டேன். இன்னும் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இன்றைக்கும் பிறந்தநாள் பிள்ளைகளுக்கு, இன்றைக்கு உஷாலத்தாவுடைய பிறந்த நாள். இந்த மகள் வந்திருக்கிறார்கள்.
உஷாலத்தா பிறந்த நாள் இன்றைக்கு ஆசீர்வதிக்கும்படிக்கு 22ஆம் தேதி 30 அம்மாவுடைய பேரன் மாலினுடைய மகள் ஆகாஷுடைய பிறந்தாள் 22ஆம் தேதி 30 அம்மாவுடைய பேரன் 22ஆம் தேதி எப்சிமாவுடைய கணவர் மைக்கேலுடைய பிறந்தநாள். இவர்களுக்காக திருமண தம்பதிகளுக்காக நாம் ஜெபிப்போம். உங்களுக்காக ஜெபிப்போம். அன்பின் தெய்வமே, மனன்றியோடு மெய் சோதரிக்கிறோம். இதை ஆன்லைன் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு விசேஷித்த வினோதமான மிகுதியான ஐஸ்வர்யத்தை தேவன் தருபடியாக ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. காரணம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இதே வேளையிலே ஏழ்மை நிலைமைகள் மாறட்டும், தரித்திர நிலைமை மாறட்டும், கைத்த நிலைமைகள் மாறட்டும். ஆண்டவரே, நிறைவான ஆசத்தை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. பிறநாள் காண்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பேர் பேராக தனித்தனியாக குடும்பமாக ஆசீர்வதியும். பெரிய காரியத்தை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.